ஜனவரி 25ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி வருதுங்க. இந்த ரத சப்தமி அப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை வழிபாடு பண்ணும்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும். அதாவது என்னன்னா, அதற்கு குளிக்கும் முறையே இருக்குது. அன்னைக்கு அதிகாலை அருணோதய நேரத்துல எழுந்துட்டு நம்மளுடைய குளிக்கும் நீரில் அந்த பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் பொடியும் அட்சதையும் சேர்த்து, அதே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் விபூதியும் அட்சதையும் சேர்த்து 7 எருக்கன் இலைகளை நம்முடைய உச்சி தலை முதல் கால் வரை நம்ம அடுக்கி வைக்கணும். அதாவது உச்சி தலையில ஒரு இலை, கண்ணுல 2 இலை, தோள்பட்டையில 2 இலை, கால் பாதத்துல 2 இலை வச்சு 7 இலை வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்குது. இப்படி குளிச்சுட்டு வந்து சூரியோதய நேரத்துல நம்ம செப்பு கலசத்துல மஞ்சள், அப்புறம் பன்னீர், அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது, இதெல்லாம் அந்த செப்பு கலசத்துல சேர்த்து சிவப்பு மலர்களும் சேர்த்து அந்த நேரத்துல சூரிய அஷ்டோத்திரம், ஆதித்ய இருதயம் இதெல்லாம் பாட்டு பாடி சூரியனுக்கு நமஸ்கரித்து சூரியனுக்கு ஆர்க்கியம் பண்ணணும். அதாவது ஆர்க்கியம்ன்றது என்னன்னா, அந்த செப்பு கலச நீரை நம்ம மண்ணுக்கு சமர்ப்பிக்கிறோம், பூமிக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூம்ல சக்கரை பொங்கல் வச்சு சூரியனுக்கு படையல் போடுறோம். இந்த மாதிரி சூரியனுக்கு நம்ம படையல் போட்டு வழிபாடு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க. அதுவும் வேலை தொழில்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரியாகுது. அதே போல நீண்ட கால நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, நீண்ட காலமா ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னும் போது அதற்கும் இது பலன் கொடுக்குதுங்க. அதே மாதிரி நீண்ட காலமா கண் பிரச்சனை இருக்கு, கண் தொடர்பான பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த சூரிய நமஸ்கார வழிபாடு, இந்த ரத சப்தமி வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ரத சப்தமி நாள்ல ஆடைகளை எளியோருக்கு தானம் கொடுப்பது மிகவும் உகந்த நாளுங்க. அதனால எல்லாருமே இந்த ரத சப்தமி நாளை கொண்டாடிட்டு உங்க வாழ்க்கையில, வேலையில, தொழில எந்த மாதிரியான தடங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தை மாதத்துலதான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் உத்தராயண காலமான தெற்கு திசையிலிருந்து வடக்க நோக்கி பயணத்தை தொடங்குறாருங்க. இந்த நாள்ல நம்ம ரத சப்தமியை வழிபாடு பண்ணும்போது நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் மென்மேலும் வளர்ச்சி அடையுங்க.